வணக்கம். நாம இன்னைக்கு அலச போற விஷயம், உங்க கையில இருக்கிற 10ஆம் வகுப்பு அறிவியல் பாட புத்தகத்திலிருந்து சில பக்கங்கள். ஸ்கூல் பாடமா அப்படின்னு யோசிக்காதீங்க. ஆமா, நம்ம எல்லாருமே ஃபோர்ஸ்னா தள்ளுறது, இழுக்கிறதுன்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையான திறமை ப்ரூட் ஃபோர்ஸ்ல இல்ல, ஸ்மார்ட் ஃபோர்ஸ்ல தான் இருக்கு. கரெக்ட். ஒரு சின்ன குழந்தையால எப்படி ஒரு பெரியவரை சீசால தூக்க முடியுது? உங்க விரல் நுனியால எப்படி ஒரு 2 டன் காரை திருப்ப முடியுது? இந்த மாதிரி நாம பார்க்கிற உலகத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற புத்திசாலித்தனமான இயற்பியலை தான் நாம இன்னைக்கு தோண்டி எடுக்க போறோம். மிகச்சரி. இது வெறும் ஃபார்முலா கிடையாது. இது ஒரு மனநிலை. அதாவது குறைஞ்ச சக்திய வச்சு எப்படி ஒரு பெரிய வேலைய முடிக்கிறதுங்கிற ரகசியம் இதுக்குள்ளதான் இருக்கு. ஆமா, ஒரு கதவு திறக்கிறதுல ஆரம்பிச்சு நம்ம உடம்பே எப்படி வேலை செய்யுதுங்கிறத வரைக்கும் இந்த எளிய விதிகள் தான் எல்லாத்தையும் இயக்குது. நாம தினமும் பார்க்கிற விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிற இந்த அழகிய அறிவியலை இப்ப பார்க்கலாம். சரி, முதல்ல ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். தொகுபயன் விசை, அதாவது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ம். ஒரு பொருள் மேல ஒரே நேரத்துல பல ஃபோர்ஸ் வேலை செஞ்சா என்ன ஆகும்? உதாரணமா, ஒரு பெரிய பெட்டியை நீங்களும் உங்க நண்பரும் ஒரே பக்கம் தள்ளுறீங்கன்னு வைங்க. சரி. உங்க 2 பேரோட விசையும் ஒண்ணு சேர்ந்து அந்த பெட்டி வேகமா நகரும். இது சிம்பிள். ஆமா, விசைகள் ஒரே திசையில இருந்தா அத கூட்டிக்கலாம். F equal to F1 plus F2. ஆனா கயிறு இழுக்கிற போட்டியில மாதிரி ரெண்டு விசைகளும் எதிரெதிர் திசையில செயல்பட்டா ஆ, அப்பதான் போட்டி ஆரம்பிக்குது. அதேதான். யாருடைய விசை அதிகமா இருக்கோ அந்த பக்கம் தான் பொருள் நகரும். இங்க தொகுபயன் விசைங்கிறது ரெண்டு விசைகளுக்கும் உள்ள வித்தியாசம். அதாவது F equal to F1 minus F2. ஆனா இதுல சுவாரஸ்யமான இடம் எது தெரியுமா? எது? 2 பக்கமும் சமமான விசையோட இழுத்தா என்ன ஆகும்னு சொல்ல வரீங்களா? கரெக்ட், அதேதான். அதுதான் சமன் செய்யப்பட்ட விசைகள், பேலன்ஸ்ட் ஃபோர்சஸ் அப்படின்னு சொல்றோம். இது 2 பிடிவாதக்காரங்க வாக்குவாதம் பண்ற மாதிரி. ஹஹா, எப்படி? ஒருத்தர் ஒரு கருத்து சொல்லி தள்ளுறாரு, இன்னொருத்தர் அதே அளவு விசையோட எதிர்த்து தள்ளுறாரு. முடிவு என்ன? அந்த விவாதம் ஒரு இன்ச் கூட முன்னாடி போகாது. ஓ, அப்ப பொருள் நகரவே நகராது. ஆமா, எந்த பொருள் மேல சமன் செய்யப்பட்ட விசைகள் செயல்படுதோ அந்த பொருள் அதோட நிலையில இருந்து மாறாது. இயங்கிக்கிட்டு இருந்தா அதே வேகத்துல இயங்கிக்கிட்டு இருக்கும், நின்னுகிட்டு இருந்தா நின்னுட்டே இருக்கும். இந்த சமநிலையை உருவாக்குற விசைக்கு சமனி, அதாவது ஈக்குவலிபிரண்ட் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா? இருக்கு, சரியா சொன்னீங்க. ஓகே, அப்போ விசைகள் ஒரு பொருளை நேர்கோட்டுல நகர்த்தும், இல்லனா சமநிலையில வைக்கும். இது புரிஞ்சிடுச்சு. ஆனா கதவு, பாட்டில் மூடி, சைக்கிள் பெடல் இது எல்லாமே சுத்துதே, நேரா போகலையே. ஹா, இங்கதான் விஷயமே இருக்கும்னு நினைக்கிறேன். விசைகள் எப்படி பொருட்களை சுழல வைக்குது? இங்கதான் நாம ப்ரூட் ஃபோர்ஸ்ல இருந்து ஸ்மார்ட் ஃபோர்ஸ்க்கு தாவறோம். ஒரு விசையோட சுழற்றும் திறனை தான் நாம விசையின் திருப்பு திறன் இல்லனா டார்க் அப்படின்னு சொல்றோம். டார்க். ஆமா, இது ஒரு மேஜிக் மாதிரி. ஒரு சின்ன விசையை பயன்படுத்தி ஒரு பெரிய விளைவை உண்டாக்குறது. ஒரு நிமிஷம், இதை இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். ஒரு கதவு எடுத்துக்கலாம். ஹம். அதோட கைப்பிடிய மூலையில, அதாவது கதவு சுவரோட இணைக்கப்பட்டு இருக்கிற ஹிஞ்சில இருந்து தள்ளி இருக்கு. நான் அந்த ஹிஞ்சு பக்கத்துல போய் தள்ளினா கதவை திறக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா கைப்பிடிய பிடிச்சு தள்ளினா ரொம்ப சுலபமா இருக்கு. நான் கொடுக்கிற சக்தி ஒண்ணுதானே, அப்புறம் எப்படி? அருமையான கேள்வி. இங்கதான் அந்த மேஜிக்கோட சூத்திரம் வருது. டவ் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டு டி. டவ்வு? அது டவ்வா? ஆமா, டவ் டி. அதுதான் திருப்புத்திறன். எஃப்ங்கிறது நீங்க கொடுக்கிற விசை. ஆனா இங்க முக்கியமான ஆள் யாருன்னா அந்த டி. அந்த தூரம். கரெக்ட். அதுதான் சுழலும் புள்ளியில இருந்து, அதாவது ஹிஞ்சில இருந்து நீங்க விசை கொடுக்கிற புள்ளி வரையிலான செங்குத்து தொலைவு. ஓஹோ, அப்போ கைப்பிடி தள்ளி இருக்கிறதால டி ரொம்ப அதிகம். அதேதான். டி ரொம்ப அதிகமா இருக்கிறதால நீங்க ஒரு சின்ன எஃப் கொடுத்தா கூட ஒரு பெரிய திருப்பு திறனை, அதாவது டவ்வ உருவாக்கிடலாம். இதுவே நீங்க ஹிஞ்ச் பக்கத்துல தள்ளும்போது டி ரொம்ப குறைவு. அப்போ அதே திருப்புத்திறனை உருவாக்க நான் ஒரு யானை மாதிரி தள்ள வேண்டியிருக்கும். கிட்டத்தட்ட அப்படிதான். அப்போ ஒரு துருப்பிடிச்ச நட்டை கழட்டணும்னா நான் ஜிம்முக்கு போய் உடம்பை ஏத்துறதை விட ஒரு நீளமான ஸ்பேனரை வாங்குறது புத்திசாலித்தனம், அப்படிதானே? எஃப் விட டி அதிகப்படுத்துறது சுலபம். ம். மிக சரியா சொன்னீங்க. இதுதான் இன்ஜினியரிங்கோட அடிப்படை. குறைந்த முயற்சியில அதிக பலன். ம். இந்த சுழற்சியில ரெண்டு வகை இருக்கு.
கடிகார முள் சுத்துற திசையில நடந்தா அது வலஞ்சுழி திருப்புத்திறன், அதாவது கிளாக்வைஸ் மூமெண்ட். சரி. அதுக்கு எதிரா நடந்தா அது இடஞ்சுழி திருப்புத்திறன், அதாவது ஆன்டி கிளாக்வைஸ் மூமெண்ட். இந்த ரெண்டுக்கும் நடக்கிற போட்டி தான் உலகத்துல பல விஷயங்களை சமநிலையில வச்சிருக்கு. இந்த தத்துவம் நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்குன்னு சொன்னீங்க. உலகத்துல சில உதாரணங்கள் இருக்கு. பற்சக்கரங்கள், அதாவது கியர்ஸ். ஆமா, அப்புறம் சீசா விளையாட்டு. ஸ்டியரிங் வீல். இந்த ஸ்டீரிங் வீல் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் சும்மா கைய வச்சு திருப்புறேன். ஆனா அவ்ளோ பெரிய கார் திரும்புது. இது எப்படி? ஸ்டியரிங் வீல் ஒரு மிகச் சிறந்த என்ஜினியரிங் டிசைன். நீங்க அதை சும்மா திருப்பல, நீங்க அங்கே ஒரு இரட்டைய, அதாவது கப்பல உருவாக்குறீங்க. இரட்டையா? நான் ஒரு ஆள் தானே ஓட்டுறேன். ஆமா, ஆனா உங்க ரெண்டு கைகளையும் பாருங்க. நீங்க ஸ்டியரிங்க வலது பக்கம் திருப்பும்போது உங்க வலது கை கீழே இழுக்கும், இடது கை மேல தள்ளும். ஓ! ஆமா, ஆமா. இந்த ரெண்டு விசைகளும் சமமானவை, ஆனா எதிரெதிர் திசையில செயல்படுது. இதனால என்ன ஆகும்னா, இந்த விசைகள் காரை முன்னாடியோ பின்னாடியும் தள்ளாது. அதுக்கு பதிலா? அது ஒரு தூய்மையான சுழற்சி விளைவை மட்டும் உருவாக்கும். அதனாலதான் குறைஞ்ச சக்தியில நம்மால காரை அவ்வளவு சுலபமா திருப்ப முடியுது. இது ஒரு நேர்த்தியான இயற்பியல் தந்திரம். அடேங்கப்பா! நான் இத்தன வருஷமா கார் ஓட்டுறேன். நான் ஏதோ ஸ்டியரிங்க திருப்புறேன்னு நெனச்சேன். ஆனா நான் ஒரு இயற்பியல் இரட்டைய உருவாக்கிட்டு இருந்திருக்கேன். ஆமா. ஆ. இது விஷயத்தையே பார்க்குற விதத்தையே மாத்துது. சரி, அடுத்த உதாரணம் சீசா. இது இன்னும் சுவாரஸ்யமானது. ஆ ஏன்னா சீசா சமநிலையை பத்தி நேரடியாவே நமக்கு பாடம் நடத்துது. ஒரு பக்கம் 80 கிலோ அப்பா உட்கார்ந்திருக்காரு. இன்னொரு பக்கம் 20 கிலோ குழந்தை உட்கார்ந்திருக்கு. ஆனா அவங்களால சமநிலையில ஆட முடியுது. இது எப்படி சாத்தியம்? அப்பா 4 மடங்கு எடை அதிகமா இருக்காரே. இங்கதான் திருப்புத்திறன்களின் தத்துவம், அதாவது பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் வருது. அது என்ன சொல்லுது? ஒரு பொருள் சுழலாமல் சமநிலையில இருக்கணும்னா அது மேல செயல்படுற மொத்த வலஞ்சுழி திருப்புத்திறனும் மொத்த இடஞ்சுழி திருப்புத்திறனும் சமமா இருக்கணும். ஓ! கிளாக்வைஸ் மொமெண்ட்ஸ் ஈக்குவல் டு ஆன்டி கிளாக்வைஸ் மொமெண்ட்ஸ். அதேதான். அப்போ F1 into D1 equal to F2 into D2. அந்த சீசா உதாரணத்துல அப்பா F1 எடை அதிகம். அதனால அவரு அந்த நடுவுல இருக்கிற ஆதார புள்ளிக்கு பக்கத்துல, அதாவது D1 குறைவா இருக்கிற இடத்துல உட்காரணும். ம் சரி. குழந்தை எடை குறைவு. அதனால அவங்க ஆதார புள்ளியிலிருந்து தள்ளி, அதாவது D2 அதிகமா இருக்கிற இடத்துல உட்காரணும். அப்போ 2 பக்கமும் திருப்புத்திறன் சமமாகி அவங்களால ஆட முடியும். அப்படிதானே? சரியா சொன்னீங்க. ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த தத்துவம் அந்த பூங்காவோட முடிஞ்சிடுறது இல்ல. இது நம்ம உடம்புக்குள்ளேயே வேலை செய்யுது. என்ன சொல்றீங்க? நம்ம உடம்புக்குள்ள சீசா இருக்கா? இருக்கு. நீங்க தரையில இருந்து ஒரு கனமான பெட்டிய தூக்குறீங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. சரி. அங்கே உங்க முதுகு தண்டு தான் ஆதார புள்ளி, ஃபல்க்ரம். உங்க முதுகு தசைகள் ஒரு விசைய கொடுத்து அந்த பெட்டிய தூக்குது. ஓகே. நீங்க குனிஞ்சு உங்க கைகளை முன்னாடி நீட்டி தூக்கும்போது அந்த பெட்டிக்கும் உங்க முதுகு தண்டுக்கும் உள்ள தூரம், அதாவது டி அதிகமாகுது. இதனால உங்க முதுகு தசைகள் ஒரு மிகப்பெரிய திருப்பு திறனை உருவாக்க வேண்டியிருக்கு. இதனாலதான் முதுகு வலி வருதா? 100க்கு 100. இதனாலதான் மருத்துவர்கள் எப்பவும் முட்டிய மடக்கி பொருளுக்கு பக்கத்துல போய் தூக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓ! அப்படி செய்யும்போது நாம அந்த டி தூரத்தை குறைக்கிறோம். ஆமா. அதனால உங்க முதுகு தசைகள் மேல ஏற்படுற சுமை பல மடங்கு குறையுது. பாருங்க, ஒரு சின்ன இயற்பியல் விதிய புரிஞ்சுக்கிறது வாழ்நாள் முழுக்க வர்ற முதுகு வலியில இருந்து நம்ம காப்பாட்டும். இது நிஜமாவே ஒரு ஆழமான பார்வை. இன்ஜினியர்கள் பெரிய பாலங்களை கட்டும்போது இதே தத்துவத்தை தான் பயன்படுத்துறாங்க. அந்த பாலத்தோட எடையே ஒரு ஒரு திருப்புத்திறனை உருவாக்கும். கார்கள் போறதால வர்ற விசை இன்னொரு திருப்புத்திறனை உருவாக்கும். இது எல்லாத்தையும் சமன் செஞ்சு வடிவமைக்கிறது தான் அவங்க வேலை. ஓகே. இவ்வளவு நேரம் நாம விசையோட விளைவுகளை பத்தி பேசிட்டோம். அது எப்படி தள்ளுது, எப்படி சுழற்றுது, எப்படி சமன் செய்யுதுன்னு எல்லாம் பார்த்துட்டோம். ஆனா ஒரு பேய் மாதிரி விசை, ஃபோர்ஸ், எஃப் அப்படின்னு பேசிட்டே இருக்கோமே தவிர, அந்த எஃப்னா என்னன்னு இன்னும் சரியா வரையறுக்கலையே. ஆ, பார்க்க போறோம். இதுக்கு நமக்கு உதவுறவரு சர் ஐசக் நியூட்டன். அவரோட 2வது இயக்க விதி. ஆமா. அதுதான் விசைக்கு ஒரு முறையான முகவரிய குடுக்குது. அந்த விதி ஒரு பொருளின் மீது செயல்படும் விசை அப்பொருளின் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகவில் அமையும் அப்படின்னு சொல்லுது. இதுல உந்தம், அதாவது மொமெண்டம்னு ஒரு வார்த்தை வருதே, அது என்ன? உந்தங்கிறது ஒரு பொருள் எவ்வளவு இயக்கத்தை கொண்டிருக்கு அப்படின்னு அளக்குற ஒரு விஷயம். அதோட ஃபார்முலா P is equal to mv. நிறை இன்டு திசைவேகம். ஆமா. ஒரு பொருளோட நிறை மாஸ் மற்றும் அதோட திசைவேகம் வெலாசிட்டி இதோட பெருக்கு தொகை தான் உந்தம். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு கிரிக்கெட் பந்தும் ஒரு டென்னிஸ் பந்தும் ஒரே வேகத்துல உங்ககிட்ட வருதுன்னு வச்சுக்கோங்க. ம். எதை பிடிக்கிறது கஷ்டம். கண்டிப்பா கிரிக்கெட் பந்து தான். கை வலிக்கும். ஏன்? ரெண்டோட வேகமும் ஒண்ணுதானே? ஆனா கிரிக்கெட் பந்தோட நிறைய அதிகம்.
கரெக்ட். அதனால அதோட உந்தம் ரொம்ப அதிகம். அந்த அதிகப்படியான இயக்கத்தை பூஜ்ஜியத்துக்கு கொண்டு வர நீங்க ஒரு பெரிய விஷயம் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ நியூட்டனோட விதிக்கு வருவோம். சரி. உந்த மாறுபாட்டு வீதம்னா என்ன? ஒரு பொருளோட உந்தத்தை நீங்க எவ்வளவு வேகமா மாத்துறீங்கங்கிறது தான். ஓ. ஒரு கார 10 வினாடியில 0ல இருந்து 100 கிலோமீட்டர் வேகத்துக்கு கொண்டு போக தேவைப்படுற விசைய விட 5 வினாடியில கொண்டு போக இன்னும் அதிக விசை வேணும். ஏன்னா நீங்க உந்தத்தை இன்னும் வேகமா மாத்துறீங்க. அப்போ ஒரு பொருளோட வேகத்தை மாத்துறதுக்கு நாம கொடுக்கிற தள்ளு அல்லது இழுதா விசை இந்த உந்த மாறுபாட்டு வீதத்திலிருந்து தான் அந்த புகழ்பெற்ற F is equal to ma சமன்பாடு வருதா? ஆமா. உந்த மாறுபாட்டு வீதத்தை கணக்கிட்டோம்னா, அது நிறையையும், முடுக்கத்தையும், ஆக்ஸலரேஷனையும் பெருக்கிறதுக்கு சமமா வரும். அதாவது விசை F is equal to நிறை m into முடுக்கம் a. இதுதான் விசையோட அதிகாரப்பூர்வமான வரையறை. ஆமா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் விசை ஒரு உள் உணர்வாதான் இருந்துச்சு. நியூட்டன் தான் அதுக்கு ஒரு கணித வடிவத்தை கொடுத்தார். இந்த சமன்பாட்டில் இருந்து தான் விசையோட அழகான நியூட்டன் வந்துச்சா? ஒரு நியூட்டன்னா என்ன? கரெக்ட். 1 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருள 1 வினாடிக்கு 1 மீட்டர் வேகத்துல முடுக்கி விட ஆக்ஸலரேட் பண்ண தேவைப்படுற விசை தான் 1 நியூட்டன். இதுக்கு முன்னாடி டைன்னு ஒரு அலகு இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆமா, சிஜிஎஸ் முறையில அது இருந்துச்சு. ஆனா அது ரொம்ப ரொம்ப சின்ன அலகு. 1 நியூட்டன்ங்கிறது 1,00,000 டைன்களுக்கு சமம். ஏன் இந்த யூனிட் மாற்றம் தேவைப்பட்டுச்சு? ஏன்னா அறிவியல் வளர வளர நாம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துற பொருட்களோட அளவுகளுக்கு ஏத்த மாதிரி அலகுகள் தேவைப்பட்டுச்சு. ஒரு வண்டிய தள்ளுறது, ஒரு பைய தூக்குறதுன்னு நம்ம மனித அளவுல நடக்கிற வேலைகளுக்கு நியூட்டன் அலகு ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு. டைன்ங்கிறது ஒரு கொசு குடுக்கிற விஷம் மாதிரி ரொம்ப சின்னது. கிட்டத்தட்ட அப்படிதான். அதனால இன்ஜினியரிங் வளர்ந்தப்போ நியூட்டன் ஒரு இயல்பான தேர்வா மாறிடுச்சு. அப்போ இன்னைக்கு நாம எங்க இருந்து எங்க வந்திருக்கோம்னு பார்த்தா, ஒரு பொருளை தள்ளுறதுல ஆரம்பிச்சு பல விசைகள் சேரும்போது என்ன நடக்குது? ம். அப்புறம் விசைகள் எப்படி நேர்கோட்டுல மட்டும் இல்லாம பொருட்களை சுழல வைக்குதுங்கிற ரகசியத்தை பார்த்தோம். அந்த சுழற்சிய வச்சு எப்படி சமநிலையில இருக்கிறதுன்னு கத்துக்கிட்டோம். ஆமா, கடைசியா விசைனா என்னன்னு நியூட்டனோட பார்வையில வரையறுத்திருக்கோம். ஆமா. இந்த பாடப்புத்தகத்துல இருக்கிற விதிகள் வெறும் தேர்விற்காக மட்டும் இல்ல. அது நம்ம உலகத்தை பார்க்கிறதுக்கான ஒரு புதிய கண்ணாடி. நிச்சயமா. அடுத்த முறை நீங்க ஒரு கதவை திறக்கும் போது, ஒரு ஸ்பேனரை பயன்படுத்தும் போது, ஏன் ஒரு கனமான பைய தூக்கும் போது கூட உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் இடையில நடக்கிற இந்த இயற்பியல் நடனத்தை உங்களால உணர முடியும். இதுதான் அறிவியலோட அழகு. நாங்க விடைபெறுவதற்கு காவி உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை. நாம இன்னைக்கு நியூட்டனோட 2ஆம் விதியை பத்தி பேசணும். ஆனா அவரோட 3வது விதி ஒண்ணு இருக்கே. ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு. ஆமா. நாம இன்னைக்கு பேசின சீசா உதாரணத்தை எடுத்துக்கோங்க. ஒரு குழந்தை கீழே போகும்போது அவங்க எடை ஒரு வினைய அந்த சீசா மேல கொடுக்குது. அப்ப அந்த சீசா கொடுக்கிற எதிர்வினை என்னவா இருக்கும்? அது எங்க செயல்படும்? யோசிச்சு பாருங்க.